வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தொடர்ந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து பல நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதோட முதல் கட்டமாக 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. வெறும் 50 நாட்களில் குரூப் 1 ப்ரிலிமினரியோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது நேற்று மிக முக்கியமான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதிய அந்த ரிசல்ட் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் அடுத்த மாதம், அது மீன்ஸ் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். அக்டோபர் எந்த தேதின்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு ஆஃப்லையா இல்லை செகண்ட் ஆஃப்லையாங்கிற விஷயத்த சொல்லலை. பட் டென்டேட்டிவ் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அக்டோபரில் எந்த தேதியில் வேணாலும் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்துச்சு. அப்போ ஜூனில் நடந்ததுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அரௌண்ட் ஒரு 4 மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வெற்றியோ தோல்வியோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவர்களுடைய பயணங்களையும் ப்ரிப்பரேஷனையும் திட்டமிடுறதுக்கு, அடுத்து என்ன தொடர்ந்து படிக்கிறோமா, இல்லை வேற படிக்கிறோமா, இல்லை வேற எக்ஸாமுக்கு மூவ் ஆகிறோமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவையானது வந்து இந்த ரிசல்ட்டு தான். அப்போ காத்திருப்பு காலமே பல மாதங்கள் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக குரூப் 4க்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும் ரிசல்ட் வரப்போ. அப்படிங்கிறது இல்லாமல் மிக குறைவான காலத்தில் நமக்கு அக்டோபர் மாதமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். இது வதந்தியோ ரூமரோ அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. இது வந்து மிக அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அதனால் நிச்சயமாக அக்டோபர் மாதம் குரூப் 4 தேர்வுக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடும். அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜூன் 9ஆம் தேதி நமக்கு எழுதுகிறப்ப கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதியிருக்கிறோம். ஒரு சற்றேறக்குரிய 6000 போஸ்டிங்க்கு நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டே 1லேருந்து மாணவர்களுடைய கோரிக்கைகள், இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். 6000 வேகன்சி அப்படிங்கிறது குரூப் 4க்கு பத்தாது. குறைந்தபட்சம் அது ஒரு 10,000 ஆகுது. குறைந்தபட்சம் 10,000, அதிகபட்சம் 15,000 16,000 கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிறதால இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பெரிய அளவில் இருக்குது. வழக்கமாக எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அப்போ இருக்கிற குரூப் 4 வேகன்சிஸ்க்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய வேகன்சிஸ்க்கும் இது நாள் வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட தவறாமல் எல்லா தடவையும் வேகன்சிஸ் கூடுதலாக தான் வந்திருக்கு. 6000 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 10,000 வேகன்சி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட வரதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் மிக அதிகப்படியான அரசு பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேடர் அப்படின்னா அது குரூப் 4. அரசுடைய அடிப்படை அவங்க தான் பில்லர் மாதிரி. குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி போகிற பணியாளர்கள் தான் ஒரு அரசு பணியின் அடிப்படை. அவங்க தான் அனைத்து துறைகளிலும் மிக முக்கியமான கோப்புகளை, நான் உங்களுக்கு உண்மையாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு துறைகளில் ஒரு குரூப் 1 ஆஃபீஸரால் மூவ் பண்ண முடியாத, ஒரு டெப்த்து தெரியாத ஒரு ஃபைல் கூட ஒரு குரூப் 4 கேடரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு பணியாளர் மிகச்சிறப்பாக அந்த விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அடிப்படையிலிருந்து அவர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறதால அந்த கோப்புடைய ஆழ அகலம் தெரிஞ்சு அவங்க தான் வேலை செய்வாங்க. அப்போ இந்த அரசு நிர்வாகத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதே குரூப் 4 எக்ஸாமினேஷன் தான். அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் குறைந்தபட்சம் 3 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வேகன்சிஸில் இந்த கூடுதலாக குரூப் 4க்கு ஒரு கூடுதல் வேகன்சிஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நிச்சயமாக அந்த விஷயம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான போட்டித் தேர்வர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூட்டப்படுமா அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நிச்சயமா கூட்டப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம காத்திருக்கலாம். இனி ஒன்று, ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கோரிக்கை, வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த கட் ஆஃப் வந்து 170 கேள்வி போட்டவங்களுக்கு மேலே இருந்தால் வரும், 180 போட்டால் வரும், 190 டாப் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு 165 கேள்விகளாவது இருந்தால் தான் நமக்கு குரூப் 4 தேர்வில் தேர்வு பெற முடியும் அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் இருக்குது. ஆனால் இந்த குறைந்தபட்சம் அப்படிங்கிற அந்த கேள்வி வருடம் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை தேர்வு முடிவுகள் வெளிவரும் போதும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விடைகளில் நம்ம தேர்வர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லையே, இதுக்கு இந்த விடை ஏன் வரல, அவங்க கொடுத்துருக்கிற கீழே அது தப்பு இருக்குது அப்படின்னு அந்த கீ சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கீ சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாருடைய கோரிக்கையும் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ, இதுதான் இறுதியான விடைகள், இதுதான் வல்லுநர் குழுவின் மூலம் ஆராய்ந்து அமைக்கப்பட்ட இறுதியான விடைகள் இதுதான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மாணவர்களுக்கு கிளியர் கட்டாக இந்த வாட்டி எவ்வளோ மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க,
எவ்வளோ இன்னும் கூடுதலாக நமக்கு உழைப்பு தேவைப்படுது. அப்போ இவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக ஒரு சோர்ஸ் அவங்க இது சரின்னு சொல்கிறப்ப இது ஏன் நம்ம தப்பாக படித்தோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நமக்கு வரும். அதையும் கூடுதலாக ஒரு மிக வெளிப்படைத்தன்மையாக இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான், எம்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி. அப்போ இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையத்துடைய முடிவுகள் இன்னும் மிக வெளிப்படையாக அமைந்தால் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் எப்படி பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குதோ அது மாதிரி இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது பணியாளர் தேர்வாணையத்திலும் இன்னும் சிறப்பாக ஒரு முன்னோடியாக திகழ முடியும். அந்த வெளிப்படைத்தன்மையை ரொம்ப ஃப்ராங்காக டிரான்ஸ்பரண்டாக தேர்வர்கள்ட்ட போடுறப்ப தேர்வர்கள் இந்த அரசு பணியை நம்பி படிக்கக்கூடிய தேர்வர்களின் நம்பிக்கை அதிகமாகும். அது இன்னும் இந்த அரசு மீதான நம்பிக்கையை 1000 மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு தார்மீகமான ஒரு நம்பிக்கையும் ஒரு பலமும் ஒரு காத்திருந்து படிச்சிடலாம், இப்படி வந்தால் இப்படி போயிடலாம் அப்படிங்கிற விஷயமும் எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிற ஒரு விஷயம் மாணவர்களுடைய பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம். இந்த 2 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் இந்த சமயத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி அமைப்புகிட்ட இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம கோரிக்கைகள் வைத்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய சமயத்தில் பாராட்டவும் நாம் தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சமயத்தில் டிஎன்பிஎஸ்சியுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. அது குறிப்பாக இப்போ டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக எப்போவுமே வழக்கமாக ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் உள்ள நபர்களோ அல்லது வேறு யாராவது ஒருத்தங்க வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையரகத்தில் தலைவராக பணிபுரிஞ்ச ரொம்ப துடிப்பான செயல்திறன் மிக்க வேகமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய முடிவுகளை தைரியமாகவும் வேகமாகவும் அமல்படுத்தக்கூடிய அதிகாரி அப்படின்னு பெயர் வாங்கின திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவங்க இப்போ வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக வந்திருக்கிறாங்க. அடுத்த 6 ஆண்டு காலம் அவரது தலைமையில் தான் டிஎன்பிஎஸ்சி ஃபங்க்ஷன் ஆகும். அப்படிங்கிறப்ப அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவருடைய வேகத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய வேகமும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் பதவியேற்ற ஒரு சில நாட்கள்லேயே அதற்கான அறிகுறிகள் ரொம்ப வலுவாக தென்பட தொடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு பதவியேற்கும் நாளில் ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒரு தேர்வு முடிந்து அந்த தேர்வுக்கான முடிவுகள் வரக்கூடிய அந்த இடைவெளியில் மிக காலதாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்கிறோம். அந்த கால இடைவெளியை குறைப்பது தான் எங்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய பிரதானமான முன்னுரிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது பேச்சோடு நிறுத்தாமல் இன்னைக்கு அதை செயல் வடிவத்தில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவர் பதவியேற்றதற்கு பிறகு 2வது பெரிய மாஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விஷயம்தான். குரூப் 1 தேர்வுக்கு 50 நாட்களில் தேர்வு முடிவுகள் விட்டாங்க. குரூப் 4 தேர்வுக்கு 4 மாதங்களில் தேர்வு முடிவுகள் வெளிவரப்போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சி மிகச்சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வேகமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அடிஷ்னலாக உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த முறை எவ்வளவு வேகன்சி குரூப் 4ல் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை பற்றி நீங்கள் irrespective ஆஃப் தட் வேக்கன்சிஸ் அது இல்லாமல் உங்களுக்கு கூடுதலாக சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த வருடம் நிச்சயமாக குரூப் 4 தேர்வு நடக்கும். அந்த குரூப் 4 தேர்வு இந்த குரூப் 4ல் இருந்த வேக்கன்சிஸை விட காலி பணியிடங்களை விட நிச்சயமாக அதில் மிக அதிகமான காலி பணியிடங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மற்ற வருடங்களை காட்டிலும் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப அதிகம். அடுத்த வருடம் தேர்தல் வரக்கூடிய வருடம். ஸோ ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குமோ அது அத்தனையுமே அமையக்கூடிய ஒரு வருடமாக அடுத்த வருடம் இருக்கும். அடுத்த வருடம் வரக்கூடிய குரூப் 4 நிச்சயமாக நல்ல வேக்கன்சிஸோட வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அப்போ காத்திருப்போம், நம்பிக்கையோட காத்திருப்போம். இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கானது நிச்சயமா வந்து சேரும். இப்போ குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்படிங்கிற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. எல்லாருமே எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு தான் இருக்காங்க. அதனால யாருக்கு அந்த ரிசல்ட் நல்லா வரும், கட் ஆஃப் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பான பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிறத மட்டும் தேர்வர்களின் சார்பாக அரசுக்கு வைக்கிற கோரிக்கையும் அதுதான். முடிந்த அளவிற்கு காலி பணியிடங்களை கூட்டி அது இந்த தடவை இந்த ரிசல்ட்லேயே நமக்கு வெளியில் விட்டுருவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவாக பார்க்குறவங்க ஏன் அடுத்த டைம் அந்த வேகன்சிஸ்லாம் ஃபில்அப் பண்ண ஆகாதா அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த வருடம் இந்த ஒரு வருடத்தில் இந்த அரசு பணியை நம்பி பல்வேறு வருடங்களாக பல வருடங்களாக நமக்கு வந்து இந்த அவங்களுடைய வாழ்க்கை திட்டத்தையே தள்ளி போட்டவங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பசங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், இந்த ஊருக்கு மாறலாம், இல்லை இந்த ஊரில் இடம் வாங்கலாம், அப்படி பல்வேறு வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளுக்கு பின்னாடி இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ காலி பணியிடங்கள் கூடுதலாக வரும் பட்சத்தில் பல நூற்றுக்கணக்கான பலாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில்
அரசு ஒளியேற்றியதாக அர்த்தம். அப்படி ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாட்டி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம். ஸோ குரூப் 2 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, அது தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. வரக்கூடிய சண்டே குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கமிங் சண்டே டிஎன்பிஎஸ்சியுடைய அசல் வினாத்தாளின் தரத்தில் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், ஒரு மாதிரி தேர்வு நமக்கு நடக்க போகுது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தேர்வு எழுதலாம், ஆன்லைன்லேயும் எழுதலாம், ஆஃப்லைன்லேயும் எழுதலாம். அதனால் அந்த மாதிரி தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் உங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூரோட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறவங்க ஆஃப்லைன்லையும், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருக்கிறவங்க ஆன்லைன்லையும் இந்த தேர்வை எழுதுங்க. மிகச்சிறப்பாக பயிற்சி பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரப்போகுது. பலாயிரக்கணக்கான பேருடைய வாழ்வில் வசந்தம் வீசப்போகிறது. இன்னும் கூடுதலாக பணியிடங்கள் வரும் பட்சத்தில் இன்னும் சில ஆயிரம் பேருடைய வாழ்க்கையில் ஒளி பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், அதற்கு நிச்சயமா இப்ப டிஎன்பிஎஸ்சி தலைவரா இருப்பவர், அவருடைய நாலேஜுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக போயிருக்கும். அதற்கு உரிய பாசிட்டிவான ஒரு பதில் நிச்சயமாக அரசுகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம். எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க, மார்க் டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க, ஒரு தரமான மாதிரி தேர்வை எழுதக்கூடியவர்கள், இந்த மார்க் டெஸ்ட் இப்போ நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் விட்டு போன சில விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை தொட்டு காட்டும். அந்த கொஸ்டின் பேப்பரை, இந்த ஏரியாலாம் நீ வீக்காக இருக்கிற பாரு அப்படின்னு அந்த ஏரியாவிலாம் டச் பண்ணிட்டு போங்க. கடந்த குரூப் 4 எக்ஸாம் சரி, அடுத்து இதுக்கு நடந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம்லையும் சரி, நிறைய கேள்விகள் நேரடியாக நம்ம கேட்ட கேள்வியில் புள்ளி மாறாமல் அதே கேள்விகள் அங்கே வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை நீங்களும் மிஸ் பண்ண வேண்டாம். இது முழுக்க முழுக்க இலவச மாதிரி தேர்வு, யார் வேணாலும் எழுதலாம். கலந்துக்கிட்டு பயனடையுங்க. நன்றி.